ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ஃப்ரைடே ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நான் காலையிலேயே எழுந்து வாசப்பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு கோலத்தை போட்டுட்டு என் ஹஸ்பண்ட் மோட்ரு போடலாம் அப்படின்ட்டு கீழே வந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டு அவங்களையும் ஒரு பாடாக ஒரு வழியாக நான் கோலம் போட்டு முடிச்சிட்டேன். உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஆஃப் பண்ணிவிடு. ஓகே, நம்ம இங்கே கீழே கோலம் போட்டுட்டேன். இப்போ வந்து மேலே போயிட்டு பால்கனியை க்ளீன் பண்ணணும். மேலே வேலை இருக்குது, வாங்க கண்டினியூவாக பார்க்கலாம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஃப்ரைடே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி என்னென்ன பண்ணுறேன், மார்னிங் ரொட்டீன் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. கீழே நான் போயிட்டு கோலம் போயிட்டு வந்துட்டேன். அடுத்தடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் வீடியோவில் பாருங்கள். நான் மறக்காமல் போட்ட கோலம் கமெண்ட் பண்ணுங்கள். போட்டோ கோலத்தை காமிச்சலாமா? நல்லா கோலம் நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். காலையிலே நல்லா இருக்கு, வைபாக இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வேலை செய்யணும். பெருமையாக இருக்குங்க. ஆமாம்மா, ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆமாம் ஆமாம். வண்டி மேலே வந்துட்டோட. இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சீக்கிரம் எழுந்து விண்டோலாம் ஓப்பன் பண்ணி விட்டாங்களாம். அதான் என்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. முடிஞ்சா? நிறையா இருக்கா? என்ன பால்கனி அழுக்கா? அது இந்த காரு எல்லாம் ரோட்லேயே போகுதில்ல, பக்கத்தில் ரோடு இருக்குல்ல, அதில் இந்த புழுதி எனி டைம் அடிச்சுட்டே இருக்கும். அது நம்ம வந்து இப்போது கோலம் போடுற ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோன்ட்டு நீங்கள் வந்து பாருங்கள். ஜன்னலாம் நான் திறந்துட்டேன் ஃபஸ்ட்டு. உன் கபோர்டை எவ்வளோ அழகாக மடிச்சு வச்சுருக்கேன் பாரு. இன்னும் மட்டும் நான் மடிக்கல. இன்னும் மடிக்க வேண்டியது தானே? உன் கபோர்டை நான் மடித்த மாதிரி எனக்கு நீ தானே மடிச்சு வைக்கலாம். நான் தான் மடித்தேன் கீழே கற்றுலாம். சரி, நல்லா கஷ்டப்பட்டு நேற்று நைட்டு நான் உட்காந்து மடிச்சுட்டு இருந்தேன். அவார்டு தந்துடலாமா? கொடுத்தா நல்லா தான் இருக்கும். டேட் என்ன இன்னைக்கு? மற்ற மாதிரி டேட் காலண்டர் மாற்றி ஒரு மாதம் ஆயிடுச்சு. அப்புறம் இனி நம்ம சேனலில் லாங் வீடியோலாம் நிறையா வரும். அதுக்கு சாம்பிள் தான் இந்த வீடியோவா? நீங்கள் ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே போல் லாங் வீடியோவுக்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும். நம்ம வந்து 1 lakh சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ரீச் ஆகிடும். ஆமாம், ரீச் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். இது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம். அதனால் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே போல் நீங்கள் வந்து எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அதுக்கு நம்ம டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கணும், அப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. இனியும் வந்து லாங் வீடியோ வரும், டெய்லி வரும். டெய்லி எப்படின்னா 1 to 1 நாள், வாரத்தில் ஒரு 4-5 வீடியோ வந்துடும். என்ன பண்ணுறீங்க? வெசல்ஸ் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்சா? நான் முடிஞ்சு. என்ன சாப்பாடு சாமி போகிற? இட்லியும் பொங்கலும் செய்யலான்ட்டு இருக்கிறேன். பார்க்கலாம் டைம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வீட்டில் வந்து கேஸ் காலி ஆயிடுச்சு, இப்போ லோட் எடுக்க போகிறோம். அதனால நான் வந்து இன்னைக்கு
இண்டக்ஷனில் தான் செஞ்சு ஆகணும். எப்படி டைம் இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்றாப்புல செய்யலாம். ஒரு 9-10 மணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி. ஏன்னா அதுக்கப்புறம் கடை மொழி ஓப்பன் ஆகாது. 9 மணி மேலே எடுத்து வந்துடுறேன். காலையிலேயே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு விளக்கேற்றுனா நம்ம வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி வரும், வீடு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பெரியவங்களாம் சொன்னாங்க. அதனால் காலையில் நான் அதையும் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த அடுப்பு பற்ற வைக்க போகிறேன். இது எதுக்கு அடுப்பில் நீங்கள் போட்டு வைக்கிறீங்க? இது வந்து நம்ம அடுப்புன்றது நம்ம சாமி மாதிரி. காலையிலேயே அடுப்பு க்ளீன் பண்ணிட்டு உண்மையாக சொல்கிறேன், நம்ம பூஜை ரூம் அது டெய்லியும் மாரி இல்லை? நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன், கேட்குறேன். இல்லை வெள்ளி சவாயில் வச்சா போதும். வெள்ளிக்கிழமை ரைட் வச்சுருக்கேன், பார்த்துருக்கேன். சவாயில் தான் வச்சுருக்கேன். இது எதுக்கு? இட்லிக்கா? இட்லிக்கு குடிக்கிற தண்ணி தான் வைக்கணுமா என்ன? ஆமாம், குடிக்கிற தண்ணி தான் வைக்கணும். இட்லி ஊற்றிக்கலாம், அதுக்கப்புறம் நான் பொங்கல் செஞ்சுக்கலாம் அப்படின்றது. இந்த 2 டிஃபனா? என்ன அது நான் புதுசாக வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன இது பண்ணிட்டுருக்கா? என்ன புதுசாக வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்கியா? அப்படி தான் பரல, நீ பண்ணுறதுலாம் அப்படி தானே இருக்குது. மேடம் இட்லி ரெடியாச்சா? இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம பொங்கல் ரெடி பண்ணலாம். பொங்கலுக்கு வந்து 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்கேன். 1 கிளாஸ் பச்சரிசியும் பாசிப்பயிரும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். நம்ம இட்லி எடுக்கிறதுக்குள்ளே இது ஊறிடும். அடுத்து பொங்கல் செய்யலாம். வந்து நம்ம பாசிப்பயிர் எடுத்துக்கலாம். அரிசியும் பாசிப்பயிரும் ஃபஸ்ட்டு கழுவிக்கலாம். கழுவிட்டு அப்புறம் ஊற வைக்கலாம். நீ பொங்கல் சாப்பிடுவீங்க? நீ உனக்கு தான் பிடிக்காதுல்ல? சாப்பிடுவோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ இருந்து? நான் செய்யறேன்ல, அதனால நான் சாப்பிடுவேன். எப்போ இல்லை, நீ எப்போருந்து பொங்கல் சாப்பிட ஆரம்பிச்ச? எல்லாம் உன் கூட சேர்ந்துதான். நீ பொங்கல் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு கற்று கொடுத்துட்ட. நல்லா இருக்கும் பொங்கலுக்கு இந்த சட்னி, தேங்காய் சட்னி வச்சு. இந்த பொங்கல் உப்புமாலாம் சாப்பிடவே மாட்டேன் காலையில். அவன் கூட சேர்ந்து இப்போ சாப்பிட பழகிட்டு. இப்போ நானே பொங்கல் செஞ்சு சாப்பிடணும்னு எனக்கு தோணுது. நாங்கள் பொங்கலுக்கு ஹாஸ்டலில் எங்கள் ஹாஸ்டலில் வந்து நல்லாயிருக்கும். அந்த பொங்கலுக்கு வந்து தேங்காய் சட்னி, அப்போ இந்த மெதுவடை வைப்பாங்க. அதை சாப்பிட்ட உடனே இப்போ படுத்து தூங்கும் இருந்து சாட்டர்டே ஆனால் போடுவாங்க. சாட்டர்டே சண்டேல வந்து மேக்ஸிமம் போடுவாங்க. செம்மையாக இருக்கும். நம்ம மிஷினில் காலையில் ட்ரெஸ் போட்டோம்னா அது ஒரு பக்கம் இருக்கும். மிஷினில் ட்ரெஸ் வந்து இப்போது சாம்பாருக்கு காய் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். சாம்பாருக்கு காய் கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இட்லி எடுத்துகிட்டு பொங்கல் செஞ்சுட்டு உடனே சாம்பார் பண்ணிடலாம். அதனால் காய் கட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இங்கே வந்து பொங்கலுக்கு அரிசியும் பாசிப்பயிரும் ஊற வச்சுருக்கேன். இப்போது நம்ம இட்லி எடுத்ததும் நெக்ஸ்ட் வந்து சாம்பார் பண்ணிடலாம். சாம்பார் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பொங்கல் பண்ணலாம்.
பாருங்கள், சாம்பாருக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வேக வச்சுக்கலாம் நம்ம சாம்பாருக்கு. இதெல்லாம் பருப்பு கூட வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு பண்ண முடியும். ஆக்சுவலி நான் சாம்பார் வேக வச்சுருந்தேன் இல்லையா, வேக வச்சுட்டு நான் வெளியில் போயிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, நான் மூடி வச்சுட்டு போயிட்டேன். நல்லா பொங்கி அந்த வேக வச்ச தண்ணிலாம் கீழே போயிடுச்சு. நல்ல வேளை நான் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தேன், இல்லைனா ஃபுல்லாக போயிருக்கும். பரவாயில்ல, நம்ம வந்து இதுக்கப்புறம் நான் மூடி வைக்கிறதா இல்லை. பொங்கலுக்கு வந்து பொட்டுக்கடலை சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம். ஒரு வழியாக சட்னி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பொங்கல் ரெடி பண்ணலாம். என்னோடய சமையலை தயவு செஞ்சு யாரும் ட்ரை பண்ணி பார்த்தாதீங்க. நான் வந்து ப்ரிகாஷனாக முன்னாடியே சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து அவ்வளோவா சமைக்க தெரியாது, கொஞ்சம் தான் சமைக்க தெரியும். அதனால் யாரும் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க. அதுவும் நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சிருந்தனால பச்சரிசியும் பச்சை பயிரும் ஊற வச்சிடணும். சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஊற வச்சிடணும். தண்ணி குதிச்சதும் நம்ம நார்மலாக சமையல் பண்ணுற போல தான் ஃபஸ்ட்டு சாதத்தை வடிச்சிடணும். நல்லா குழைய விட்டு வடிக்கணும். அதனால் ரொம்ப ஈஸி தான் பொங்கல் பண்ணுறது. எனக்கு என்கிட்ட கற்றுக்குங்க எப்படி பண்ணோம் அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு மாஸ்டர் செஃப் தான், சரிங்களா? யாரும் பயப்படாதீங்க, நான் எதுவும் கவலைப்படாதீங்க. நான் வந்து பொங்கல் உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்ட்டு சொல்லித்தரேன். அவ்வளோதான், இன்றைக்கான மார்னிங் ரொட்டீன் வந்து நான் முடிச்சிட்டேன். சமையல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா இவங்க பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள எழுப்பிட்டு அப்புறம் சாப்பாடு கொடுத்துட்டேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும்.